ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறது, சூப்பரான இந்த சில்க் சாரியோட ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் இந்த சாரீலேருந்து ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இந்த சாரியை நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த சாரியோட பீஸுக்கு தேவையான லைனிங் துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த சாரியோட பீஸ் லைனிங் துணி பிங்க் கலர் தான். ஆனால் பாருங்கள், ஒரே அளவில் நம்ம 2 ப்ளவுஸ் கட் பண்ணணும். அப்படிங்கிறதுனால நம்ம இதே அளவில் உள்ள வேற ஒரு ப்ளவுஸுக்குள்ளே ப்ளூ கலர் லைனிங்கையும் அடுத்தது இந்த சாரி பீஸுக்குள்ளே பிங்க் கலரையும் நீட்டாக போல்டிங் பண்ணிடலாம். போல்டிங் பண்ணும்போது பாருங்கள், கரை பகுதி இறக்கத்துக்கு வரும்படியாக நம்ம போல்டிங் பண்ணிக்கிடணும். அடுத்தது வெட்டு பகுதி உடம்புக்கு வரும்படியாக நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி போல்டிங் பண்ண பிறகு நம்ம உடம்புக்கு தேவையான அளவு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸோட மொத்த உடம்பு சுற்றளவு 42 இன்ச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 42 இன்ச்சை 2ஆக நம்ம பிரித்து எடுத்துக்கிடணும். முன்பக்கம் 21, பின்பக்கம் 21. இந்த 21 இன்ச்சு கூடால ஒரு 3 இன்ச்சு இடம் விட்டு 24 இன்ச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், அதை விடவும் குறைவா தைக்கிறதுக்கு இடம் போதும் அப்படின்னாக்கி நம்ம 2 இன்ச்சு விட்டு தைச்சாலும் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது 21 + 2 இன்ச்சு எடுத்துக்கிடணும். நம்ம ஆனால் 3 இன்ச்சு எடுத்துருக்கோம். 3 இன்ச்சுனா ஒவ்வொரு பக்கமும் இடுப்பு பகுதியில் 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்ததாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த துணியை நம்ம நீட்டாக போல்டிங் பண்ண வேண்டியதான். பாருங்கள், உடம்புக்கு ஏற்றவாறு முன் துண்டு பின் துண்டு நீட்டாக போல்டிங் பண்ணிடணும். இந்த போல்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம முன் துண்டு பின் துண்டு தனித்தனியாக 23 இன்ச்சு அளந்து நீட்டாக எடுத்திருக்கோம். உடம்புக்கு 21 இன்ச்சு துணிக்கு 24 இன்ச்சு எடுத்திருக்கோம். 23 இன்ச்சும் எடுக்கலாம், 24 இன்ச்சும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இந்த துணி 24 இன்ச்சு எடுத்துருக்கோம். அந்த 24 இன்ச்சை நீட்டாக 2ஆக போல்டிங் பண்ணிக்கிடணும். சரியா? முன் துண்டும் பின் துண்டும் நீட்டாக 2ஆக போல்டிங் பண்ணிக்கிடணும். போல்டிங் பண்ண பிறகு முன் துண்டுக்கு நீட்டாக மடக்கி போட்டுக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி முன் துண்டு தனியாக பின் துண்டு தனியாக நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட இறக்கத்துக்கு தேவையான அளவு நம்ம துணி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட இறக்கம் 14.5 இன்ச்சு. 14.5 இன்ச்சுக்கு நம்ம 16 இன்ச்சு எடுத்துருக்கோம். முன் துண்டுக்கு 1.5 இன்ச்சு, பின் துண்டுக்கு 1.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். எடுத்து கரெக்டாக 16 அளவு போக மீதி துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். முன் துண்டுக்கு நம்ம 1.5 இன்ச்சு இறக்கம் ஏன் கூட விட்டுருக்கோம் தைக்கிறதுக்கு அப்படின்னா, ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அடுத்ததாக பட்டி பக்கம் நம்ம பட்டி கிளாத் அந்த கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணணும். அடுத்ததாக பின் துண்டுக்கு 1.5 இன்ச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் மடக்கி தைக்கிறதுக்கும் சேர்த்து தான் மொத்தத்திலே 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். பாருங்கள், மீதி இருக்கிற துணியை 16 இன்ச்சு போக 14.5 இன்ச்சு இறக்கம் உள்ள இந்த ப்ளவுஸுக்கு 1.5 இன்ச்சு முன் துண்டு 1.5 பின் துண்டு 1.5 போக மீதி துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டில் கப் ஷேப்பு மார்க் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ப்ளவுஸுக்குமே ஃபஸ்ட்டில் நம்ம கப் ஷேப்பு மார்க் பண்ணணும். பாருங்கள், நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற இந்த கப் ஷேப்பு மட்டும் தனியாக அளந்து அந்த அளவுக்கு தைக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம கப் அளவை விடவும் 1 இன்ச்சு கூட வச்சுக்கிடணும். கூட வச்ச பிறகு இந்த ஓப்பன் சைடு போல்டிங் பகுதியில் ஒரு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி கப் ஷேப் அளவை விடவும் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணணும். அந்த இடுப்பு பகுதி ஆம்கோல் பகுதி சைடில் ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணி நீட்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டி பகுதியை நீட்டாக கட் பண்ணி எடுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த உடம்பு பகுதிக்கு தேவையான எல்லா அளவுமே மார்க் பண்ணிடணும். பாருங்கள், கழுத்து சுற்றளவு அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அதே 4.5 இன்ச்சு கழுத்து சுற்றளவு இருந்து நம்ம 2.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், முன் கழுத்து இறக்கம் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆம்கோல் அளவு மொத்த உடம்பு சுற்றளவில் 8ல் ஒரு பகுதி வச்சுக்கிடணும். இந்த 42 இன்ச்சு உடம்பு சுற்றளவில் நம்ம 8 இன்ச்சு வச்சு இந்த ஆம்கோலோட இறக்கம் வச்சுருக்கோம். பாருங்கள், அடுத்தது இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு முன் கழுத்து இறக்கம் ஆம்கோல் இறக்கம் எல்லாமே நீட்டாக மார்க் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள்,
இந்த ப்ளவுஸுக்கு நம்ம கப் ஷேப்பு மார்க் பண்ணுறதுக்கு தேவையான அளவு மெயின் டாட் போடுறதுக்கு இந்த மார்க்கை பண்ணிக்கிடணும். இந்த மார்க் பண்ணது நம்ம உடம்பு சுற்றளவில் நேர் பகுதியில் ஒரு சென்டர் மார்க் பண்ணி நீட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், ஏற்கனவே நம்ம அங்கே 1.5 இன்ச்சு நீட்டாக கம்மி பண்ணி வச்சுருக்க இடத்துலேருந்து இந்த 2 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்க அந்த வெட்டு பகுதி வர ஆஃப் ரவுண்டு மாடலில் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக இந்த ஆம்கோல் பகுதிக்கு முன் கைக்குழி பின் கைக்குழி வரைகிறதுக்கும் நம்ம 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது ஏற்கனவே நம்ம முன் கழுத்து மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதை நம்ம கழுத்தோட ஷேப்பு என்ன மாடல் கழுத்து வேணுமோ அந்த மாடல் கழுத்து நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம முன் கழுத்து வட்டக்கழுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம இந்த பட்டி கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணும்போது பின்துண்டு துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. முன் துண்டு துணி மட்டும் இந்த பட்டி கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்தது இந்த ஆம்கோல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஆம்கோல் பகுதி நம்ம கட் பண்ணும்போது பாருங்கள், முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாமே சேர்த்தே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக முன் கழுத்து நம்ம கட் பண்ணணும். இந்த முன் கழுத்து கட் பண்ணும்போது முன் துண்டு துணியை மட்டும்தான் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், இந்த ஆம்கோல் பகுதியில் முன் கைக்குழி கொஞ்சம் 1/2 இன்ச்சு குளித்து நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். அந்த கேவை அழகாக நம்ம கட் பண்ணி ரவுண்டாக எடுக்கும்போது அழகாக இருக்கும். அடுத்ததாக பின் கழுத்து நமக்கு தேவையான அளவு இறக்கம் வச்சு இதே ஃபஸ்ட்டில் வச்சு அதே கழுத்து சுற்றளவுலேயே நம்ம கட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த ப்ளவுஸுக்கு பின் கழுத்து 7.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு நம்ம உடம்பளவு எல்லாம் கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சுன்னா இந்த ப்ளவுஸோட லுக்கே நம்ம தச்சு போடும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பாருங்கள், இந்த ப்ளவுஸ் துணியில் நம்ம கட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த ஆம்கோல் பகுதி துணியை தான் நம்ம ஃப்ரெண்டில் இந்த ஹூக் பகுதியில் ஓப்பன் வைக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்ததாக இந்த பட்டி கிளாத்து நம்ம உடம்பு துணியிலேருந்து கட் பண்ணி எடுத்தோம். அந்த கட் பண்ண துணியை நம்ம மெயின் டாட்டு எவ்வளோ பிடிப்போமோ அந்த அளவுக்கு பாருங்கள் நீட்டாக மோல்டிங் பண்ணி அந்த மெயின் டாட் பிடிக்கக்கூடிய அளவை இந்த பட்டி கிளாத்தில் ஃபஸ்ட்லேயே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பட்டி துணியை எடுத்து நீட்டாக போல்டிங் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், இது கழுத்து பீஸ் துணி தான். இந்த கழுத்து பீஸ் துணியில் தான் கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எந்த ஒரு துணியுமே நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணவே இல்லை, வேஸ்ட்டில் போடவும் இல்லை. ஆம்கோல் பகுதியில் ஓப்பன் பீஸ் கட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பட்டி கிளாத் நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம அந்த ப்ளவுஸுக்கு தேவையான அளவு கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாயிண்ட் மார்க் நம்ம எப்படி பண்ணணும்னா பாருங்கள், இந்த முன் துண்டை நம்ம முன் கழுத்து வெட்டினதோட ஓப்பன் சைடாக நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு 3.25 இன்ச்சு நம்ம மடக்கி எடுத்துக்கிடலாம். இந்த ஓப்பன் சைடில் இருந்து 3.25 இன்ச்சு இந்த துணியை போல்டிங் பண்ணி மடக்கி எடுத்துக்கிட்டு 1.25 இன்ச்சு அந்த 3.25ஓட போல்டிங் பகுதியில் ஒரு 1.25 இன்ச்சு வச்சு 2.25 இன்ச்சு உயரம் வச்சா போதும், நமக்கு மெயின் டாட் நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், ஓப்பன் சைடில் இருந்து இந்த மாதிரி போல்டிங் பண்ணிக்கிடணும். ஷோல்டர் பகுதியிலேருந்து நீட்டாக போல்டிங் பண்ணி ஒரு 3.25 இன்ச்சு எடுத்து அந்த 3.25ல் 1.25 இன்ச்சு அளவும் மெயின் டாட்டோட அகலம் வச்சு அடுத்ததாக உயரம் நம்ம ஒரு 2.25 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு பகுதியில் ரோடு இருக்கனால அடிக்கடி வண்டியை எப்போவுமே போய்ட்டுருக்கோம். அதனால் அந்த வண்டி சவுண்டு எப்படினாலும் கேட்டுகிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேருந்து நம்ம வீடியோ எடுத்தாலும் இந்த வண்டி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கோம், பார்த்துக்கிடுங்க. அடுத்ததாக பாருங்கள், மெயின் டாட்டோட அகலம் நம்ம இப்போ 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த மெயின் டாட் பகுதியிலேருந்து நீட்டாக அப்படியே ஆம்கோல் பகுதிக்கு திருப்பி விட்டுக்கிடணும். பாருங்கள், அடுத்தது அந்த ஆம்கோல் பகுதி டாட்லேருந்து ஓப்பன் சைடு திருப்பி நீட்டாக அதோட ஆப்போசிட் பகுதியில் ஒரு மார்க் பண்ணியாச்சுன்னா நமக்கு இந்த கப் ஷேப்பு டாட் எல்லாமே நமக்கு கரெக்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு கப் ஷேப்பு எல்லா பகுதியுமே கரெக்டாக இருந்தால் தான் ப்ளவுஸு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் முக்கியமாக அந்த கப் ஷேப்பு அவங்க கேட்குற மாதிரி நம்ம தச்சு கொடுக்கணும். பாருங்கள், இப்போ நீட்டாக ஒரே நேரத்தில் நம்ம 2 ப்ளவுஸு அதுவும் லைனிங் துணியில் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம்.
பாருங்கள். அடுத்ததாக ஒரு துணியில் நம்ம மார்க் பண்ணி எடுத்ததை மற்ற துணியிலையும் லைட்டாக பதிச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுக்கும்போதே இந்த கப் ஷேப்பு எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு பார்க்குறதுக்கு தெரியும். அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் ஷார்ட்ஸு போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த ப்ளவுஸுக்குள்ளே கை கட் பண்ணுற வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகத்தான். நீங்களும் இந்த கை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம ஏற்கனவே லைனிங் துணியில் நம்ம உடம்பு துணி போக மீதி இருந்த துணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த கட் பண்ண பீஸை நீட்டாக போல்டிங் பண்ணிக்கிடலாம். போல்டிங் பண்ணும்போது பாருங்கள், நீட்டாக முன்துண்டு பின்துண்டு கணக்கு பண்ணி போல்டிங் பண்ணிக்கிடணும். போல்டிங் பண்ண பிறகு நமக்கு தைக்கிறதுக்கு தேவையான அளவு ஷோல்டர் பகுதியில் இடம் விட்டுக்கிடணும். இடம் விட்டு நம்ம கை சுற்றளவுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி பாருங்கள் இடத்த நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு 7.25 இன்ச்சு. கரெக்டாக இந்த ப்ளவுஸுக்கு நம்ம 1.25 இன்ச்சு ஒவ்வொரு பக்கமாக இடம் விட்டுருக்கோம். மொத்தம் 9 இன்ச்சு துணி எடுத்திருக்கோம். பாருங்கள், இந்த கை வந்து நம்ம லைனிங் துணி ஜாயின் பண்ணுறதுக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் இடத்த விட்டுட்டு நம்ம நீட்டாக கட் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மொத்த கை சுற்றளவு 7.25 இன்ச்சு. இந்த 7.25 நமக்கு 15.5 வரும். இந்த 15.5ல் 4 பங்கு எடுத்து இந்த ஆம்கோல் பகுதி அளவாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணி ஷோல்டரோட போல்டிங் பகுதியிலேருந்து பாருங்கள் 3.25 இன்ச்சு நமக்கு வந்திருக்கு. இந்த 3.25 இன்ச்சை இந்த இடம் தான் 3.25 இன்ச்சு. இந்த 3.25லேருந்து ஷோல்டர் பகுதிக்கு நம்ம போகிறோம். இந்த ஷோல்டர் பகுதி தான் நமக்கு போல்டிங் பகுதி. வெட்டு பகுதி ஆம்கோல் பகுதியை அந்த கையை வந்து நீட்டாக போல்டிங் பண்ணி போட்டு தான் அடுத்தது இந்த 3.25 இன்ச்சு எடுத்துருக்கோம்ல, இந்த 3.25 இன்ச்சிலேருந்து நீட்டாக முன் கைக்குழி பின் கைக்குழி ஷோல்டருக்கு கட் பண்ணணும். முன் கைக்குழி 1/2 இன்ச்சு, பின் கைக்குழியை விடவும் குளிச்சு கட் பண்ணணும். பாருங்கள், அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதி நம்ம கட் பண்ணிக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீட்டாக அந்த ப்ளவுஸுக்கு நம்ம இப்போ கையும் கட் பண்ணி முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம தங்கமல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஈஸியான மெத்தடில் நம்ம ப்ளவுஸே கட் பண்ணி முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 42 இன்ச்சு உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸு, அதுவும் லைனிங் துணியில் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்ததாக வீடியோவில் நம்ம அந்த லைனிங் துணியை வச்சு எப்படி மெயின் பீஸில் காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தங்கமல்டு சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு தேவையான கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த கிராஸ் பீஸ் நம்ம எங்கேருந்து கட் பண்ணணும்னா, கழுத்து பீஸில் நம்ம முன் கழுத்து பின் கழுத்து கட் பண்ண பகுதியை நம்ம நீட்டாக எடுத்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த கழுத்து பீஸில் கட் பண்ணக்கூடிய பகுதி நமக்கு கிராஸ் பீஸுக்கு போதும். நீங்களும் எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவும் தேவைன்னா நம்ம கைக்கு ஏதாவது கட் பண்ண போக மீதி துணியில் கட் பண்ணிக்கிடலாம். ஆனால் கழுத்து பீஸில் நம்ம கட் பண்ணக்கூடிய கிராஸ் பீஸ் துணி நமக்கு கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராஸ் பீஸோட அளவு 1 இன்ச்சு. பாருங்கள், இந்த மாதிரி 1 இன்ச் அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும். இது நார்மல் ரவுண்டு நெக் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த அளவு போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராஸ் பீஸாக இருந்தாலும் சரி தான், எதுனாலும் சரி தான், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், இப்போ 2 ப்ளவுஸு லைனிங் துணியிலே நம்ம கிராஸ் பீஸும் சேர்த்தே கட் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம தங்கமல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். ஈஸியான மெத்தடில் தச்சு பாருங்கள், கட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.